எப்போவுமே டீடாங்கிள் பண்ணுறதுக்கு 2-3 விதமான பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுவேன். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இதை தான் நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. நம்ம ஊரில் இதுக்கு பேர் மயிர்கோதி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி எடுக்க போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு KamalisDiary. இன்றைக்கி என்னோடய ஹேரை எப்படி நான் வந்து நேச்சுரலாக ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறதையும், எப்படி வந்து நான் டீடாங்கிள் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி காட்ட போகிறேன். ஸோ அதை எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுவும் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டது தான், எப்படி டீடாங்கிள் பண்ணுறது அப்படின்ட்டு. எப்போவுமே நான் தலை குளிச்சுட்டு இந்த மாதிரி தான் வந்து டவல் கட்டிக்குவேன். டவல் கட்டிட்டு இதை ஸோ எவ்வளோ சிக்காக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதிகமாக இருக்குது, அதனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இந்த மாதிரி காட்டன் டவலில் நீங்கள் 20 to 25 மினிட்ஸ் வந்து கட்டிட்டீங்கன்னா தண்ணி ஒழுகாமல் அதுலேயே பாதி வந்து செமி ட்ரை ஆயிரும் ஹேரு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி 2 தடவை தட்டி விட்டிங்கன்னா அதில் உள்ள அந்த ஹேரில் முடிச்சா சிக்கு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் போகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபேன்லேயோ இல்லாட்டி சன்லைட்லேயோ இந்த மாதிரி காய வைங்க. இதுதான் வந்து நேச்சுரலாக நம்ம எப்போவுமே காய வைக்கிற முறை. ஹேர் ட்ரையர்லாம் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். அதனால வந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய இதை விட லாங் ஹேராக இருந்தப்பையும் நான் இப்படியே தான் காய வைப்பேன். இந்த மாதிரி முடி செமி ட்ரையாக இருக்கிறப்ப சிக்கு எடுத்தீங்கன்னா ஹேர் லாஸ் வந்து அதிகமாக ஆகாது. அதே மாதிரி நான் பல வருஷமாக யூஸ் பண்ணுற ஒரு பொருள் வந்து இதுதான் மயிர்கோதி. இதில் வந்து சிக்கு எடுப்பாங்க. இதில் பணியாரம் கூட திருப்புவாங்க. நிறைய பேருக்கு பணியாரம் திருப்புறது தெரியும், நிறைய பேருக்கு சிக்கு எடுக்கிறது தெரியும். இப்போ வந்து தலையை 2 பாகமாக பிரிச்சுக்கிட்டு சிக்கு எடுத்தீங்கன்னா அதிகமாக முடி லாஸ் ஆகாது, சிக்கு ஈஸியாக எடுக்கலாம். இந்த மாதிரி தலையில் ஒரு முடிக்குள்ளே விட்டு விட்டு ஒவ்வொரு பார்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். இது கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். ஏன்னா நமக்கு முடி வேணும் அப்படின்னா நீங்கள் பொறுமையாக ஒவ்வொரு பார்ட்டாக சிக்கு எடுத்தால் தான் முடியும். சில பேர் சீப்பை வச்சு வந்து வேக வேகமாக இழுப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. அது வந்து நம்மளோட ஹேரை வந்து டேமேஜ் தான் பண்ணும். இந்த மாதிரி ஒவ்வொரு பாகமாக வந்து பிரித்து பிரித்து எடுக்கணும். இதுக்கு எனக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். 20 to 25 மினிட்ஸில் நீங்கள் வெயிலில் நின்னீங்கன்னா காஞ்சிரும். அப்படியே காத்தாட இந்த மாதிரி காய வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து முடி டேமேஜ் ஆகாது. ஹேர் ட்ரையரில் சீக்கிரமாக காஞ்சிரும், ஆனால் நமக்கு வந்து ஹேர் டேமேஜ் வந்து அதிகமாக ஆகும். இப்போ நான் வந்து யூஎஸில் இருக்கேன் இல்லையா, வின்டர் டைம்லலாம் என்ன பண்ணுவேன்னா ஃபேனுக்கிட்ட நின்று காய வைப்பேன். ஹேர் ட்ரையர் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன். எங்கேயாவது ரொம்ப எமர்ஜென்சியாக போகணும், வேகமாக கிளம்பணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் மட்டும்தான் வந்து ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுவேன். அதுவுமே வந்து நேரமாக எந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டா அது காய வைக்கிறதுக்கான டைமிங் எனக்கு கிடைக்கும். அதனால நீங்கள் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி முடியல ஒவ்வொரு முடியாக ஒவ்வொரு பார்ட்டாக தனித்தனியாக பிரித்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சிக்க எடுத்துடலாம். டவல் எடுத்த பிறகு என்னோட அடுத்த ப்ராசஸ் இந்த மாதிரி மயிர்கோதியில் சிக்கு எடுக்கிறது தான் என்னோட ஃபர்ஸ்ட் வேலை. டீடாங்கிள் பண்ணுறதுக்கு வந்து இந்த டூல் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து நான் இங்கே வாங்கினது இது வந்து $1 ஷாப்பில் தான் வாங்கினேன். ஸோ இதுவுமே எனக்கு வந்து சிக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. எப்போவுமே ஃபுல்லாக காஞ்ச பிறகு சிக்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு நிறைய முடி வந்து வரும். இந்த மாதிரி லைட்டாக ஈரம் இருக்கிறப்ப சீப்பு போடாமல் இந்த மாதிரி லைட்டாக மெதுவாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்கு ஈஸியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் பிரித்து சிக்கு எடுக்கிறப்பே உங்களுக்கு வந்து பாதி முடி காஞ்சிரும். இப்போ ஆல்ரெடி என்னோடய முடி பாதி முடி இந்த காற்றுக்கே வந்து காஞ்சிருச்சு. ஸோ அதே மாதிரியே உங்களுக்கு வந்து ட்ரையரை யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ அதே மாதிரி இந்த சைடு எடுத்து விட்றேன். உங்களுக்கு எந்த டூலும் இல்லைன்னா கை வந்து ரொம்பவே பெஸ்ட்டு. வந்து கையில் இப்படி தான் நீங்கள் சிக்கு எடுக்கணும். மார்க்கெட்டில் டீடாங்கிள் சேரம்லாம் விற்றாங்கன்னா அதெல்லாம் வேஸ்ட்டு. நீங்கள் வந்து கையிலையும் இந்த மாதிரி டூல்ஸ்லேயும் வந்து சிக்கு எடுத்தாலே போதும், ஈஸியாக எடுத்துடலாம். இதுக்கு வந்து பொறுமையும் டைமும் மட்டும்தான் தேவை. இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டாக வந்து நீங்கள் ஒவ்வொரு இடமா மேலேருந்து இப்படி எடுக்கணும். இல்லை அதிகமாக சிக்கு இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கீழேருந்து எடுங்க. கீழேருந்து எடுத்து விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மேலேருந்து ஒவ்வொரு பார்ட்டாக வந்து நீங்கள் எடுத்து விடணும். நம்ம
சப்ஸ்கிரைபர் எப்படி டீடாங்கிள் அண்ட் ட்ரை பண்றது அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லையா? இதுதான். இதுல வந்து தனலட்சுமிங்கிறவங்க என்னோட முடி காயவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நீங்க கீழெல்லாம் காஞ்சிரும். கீழே ஒரு முடி போட்டுட்டீங்கன்னா அந்த நடுப்புற உள்ள பாகத்துல தான் சீக்கிரமா காயாது. அதை வந்து அப்படியே நீங்க லூசர் விட்டுட்டீங்கன்னா அது பாட்டுக்கு காஞ்சிரும். சிக்கெல்லாம் எடுத்துட்டு கடைசியா ஒரு முடி போட்டு காய வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க இப்போ என்னோட ஹேர் வந்து எவ்வளோ காஞ்சிருக்கு அப்படின்ட்டு. இன்னைக்கு சன்லைட் கூட அவ்வளவா கிடையாது, கிளவுடியா தான் இருக்கு. அந்த காத்துலயே எவ்வளோ காஞ்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இன்னும் நம்ம இந்தியால எல்லாம் இருந்தோம்னா கண்டிப்பா சன்லைட் இருக்கும். ஸோ மேக்சிமம் வந்து ஹேரை வந்து காய வைக்கிறதுனா நீங்க சன்லைட்ல இருந்து காய வைக்கிறது பெட்டர் ஆப்ஷன். தலைக்கு குளிச்சோனையும் நீங்க இந்த மாதிரி சிக்கு எடுத்து ட்ரை பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா வேலை முடிஞ்சிடும். இல்லாட்டி தலை சிக்கு விழுந்து நிறைய ஹேர் லாஸ் ஆகும். அதனால இந்த மாதிரி தான் நான் வந்து இத்தனை வருஷமாவும் சிக்கு எடுத்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஹேர் கம்ப்ளீட்டா காஞ்சிருச்சு எனக்கு. அதே மாதிரி டீடாங்கிள் பண்ணணும்னா இந்த மாதிரி பெரிய பெரிய பல்லு உள்ள சீப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ டீடாங்கிள் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் சிக்கு எடுத்து முடி நல்லா ட்ரை ஆன பிறகு நீங்கள் இந்த மாதிரி இதில் சீப்பு போட்டு சீவலாம். சிக்கு எடுக்கிற கம்பிலையும் அந்த டூல்லையும் நீங்கள் வந்து சிக்கு எடுத்தீங்கன்னா 75 to 80% சிக்கு எடுத்துடலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி பெரிய பல்லு இருக்கிற சீப்பில் சீவுனீங்கன்னா உங்களுக்கு மீதி உள்ள சிக்குமே 100% வந்து உங்களுக்கு சிக்கே இருக்காது. அதே மாதிரி முடியுமே நிறைய ஃபால் ஆகாது. இதில் வந்து முடி வந்தால் காட்டலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு முடி வந்தது 1-2 ஸ்டாண்ட்ஸ் தான் வந்து சிக்கு எடுக்கிறப்ப வந்தது. இதுதான் என்னோட டீடாங்கிள் அண்ட் ட்ரையிங் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thanks for watching.